ஆக்டர் ரியோ அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி ஜோ. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு அமோகமான வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி படம் வந்ததே பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. வெளிவந்ததுக்கு அப்புறமா ரசிகர் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்குது. டாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரிப்போர்ட்டுமே நல்லா வர 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 ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து படம் வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம ரியோ கெரியர்லயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமா இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நம்ம ரியோ நடிச்சு அந்த படமும் பெருசா ஓடின மாதிரி நம்ம பார்த்தது இல்ல. ஆனா அவரு ஹீரோவா நடிச்சு ஒரு படம் வர்த்தக ரீதியா வேற லெவல்ல சம்பவம் பண்ண ஒரு மூவினா அது இந்த ஜோ மட்டும்தான். தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா, ஆந்திரா எல்லா இடங்களிலுமே இந்த ஜோ படத்துக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்கேன். சரி, இந்த ஜோ மூவி எப்ப ஓடிடில வரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதுல குறிப்பா இந்த படம் தமிழ் சினிமாவோட பிரேமம் மூவி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எப்படி கேரளால பிரேமம் அப்படின்ற ஒரு படம் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமா இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரிக்கே, அதே மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் இந்த படம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நீங்க பார்த்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, இந்த படம் எப்போ ஓடிடில வரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ரியோ விஜய் டிவில இருந்து வந்தவர், அதனால நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியை வாங்கிட்டாங்க உள்ள இருக்கு. சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி வாங்கியிருக்காங்க, ஓடிடி பொறுத்த வரைக்கும் ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஹாட் ஸ்டார்ல இந்த படத்தை என்ன மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியேட்டர்ல வந்துட்டு 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி வாங்கியிருக்காங்களாம் மேம். சோ அது வரைக்கும் நம்ம அதனாலதான் இந்த படம் இன்னமும் ஸ்ட்ரீம் ஆகாம இருந்திருக்கும் போல இருக்கு. நானுமே 4 வாரம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா ஒரு தகவல், இந்த படத்தை 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி வாங்கியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் எல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணி இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களாமா. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹாட் ஸ்டார் இந்த விஷயத்த அதிகாரப்பூர்வமா சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஏதோ ஒண்ணு, நீங்க எல்லாரும் அவளா காத்துக்கிட்டு இருக்க ஜோ மூவி தியேட்டர்ல வந்துட்டு 8 வாரம் கழிச்சுதான் உங்களுக்காக ஹாட் ஸ்டார்ல வரப்போகுது. சோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணியே ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ரியோ